எக்கோ அதெல்லாம் நாங்கள் விட்டுருவோமா என்ன? அவன் ஒரே ஒரு கட்டப்பை தான் தரேன்னு சொன்னான். நாங்கள் அவனை உருட்டி மறுட்டி 1க்கு 10 கட்டப்பையாக வாங்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு துணிப்பை வேற தனியாக வாங்கியிருக்கோம். அது என்னமோ உள்ளே கொண்டு வரக்கூடாதாமே, அதனால் அவங்க அங்கேயே பில்லை போட்டு டேக் போட்டு டோக்கனை கொடுத்து வச்சுருக்காங்க. நம்ம போகிறப்போ அதையும் சேர்த்து வாங்கிட்டு போய்க்கலாம். நீங்கள் மாப்பிள்ளைக்கு துணி எடுக்கணும்னு சொன்னீங்களா, எடுத்துட்டீங்களா? ஆமாங்கக்கா, ஆளுக்கு 2 கட்டப்பையா பிரிச்சுக்கலாம். உங்களுக்கு 2, பெரிய பொண்ணுக்கு 2, எனக்கு 2, உமாக்கு 2, பின்ன இந்த கோமதி அக்காக்கு 2, இப்படி ஆளுக்கு 2 பிரிச்சுக்கலாம். கரெக்டாக வாங்கியிருக்கோம். சரிங்கடி. அவளுக்கு அங்கே மாப்பிள்ளைக்கு துணி எடுத்துட்டு இருக்காங்க. வாங்க நம்ம வேணா போய் பார்க்கலாம். மாப்பிள்ளைக்கு துணி எடுக்கிறது என்னத்தக்கம் போய் பார்க்கறது? அது என்ன, நம்ம பொண்ணுங்கனாலும் ஏதாவது டிசைனு, கலரு, வெரைட்டி அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த பசங்களுக்கு எல்லாமே ஒரே கலரு, ஒரே ஷேடு தான், ஒரே மாதிரி இருக்கும். ஒரே சட்டை, அதே பேண்ட்டு. இதில் நாம் போய் பார்க்க என்ன இருக்கு? ஆமாம், அது மட்டும் இல்லாமல் மாப்பிள்ளை செலக்ட் பண்ண அந்த பொண்ணு இருக்கு. பொண்ணுக்கு என்ன பிடிக்குதோ அதைத்தானே மாப்பிள்ளைக்கு எடுக்க போகிறாங்க. அவன் மாப்பிள்ளைக்கு அவன் என்ன பிடிக்குதோ அதை எடுத்துகிட்டு போறா. இல்லை நாம் என்ன போய் பார்க்க வேண்டியிருக்கு? அந்த பையன்கிட்ட போய் கத்தி 4 கட்டப்பையை வாங்குறதுக்குள்ள தொண்டை தண்ணி எல்லாம் ஊற்றி போச்சுங்கக்கா. காலும் வலிக்குதுங்கக்கா. இப்படியே கொஞ்சம் ஏசியில் காத்தோட்டமாக உட்காரலாங்க்கா. இருந்தாலும் நாமெல்லாம் இங்கே நின்றுட்டு இருந்தோம்னா கோமதி என்னடி நினைப்பா? அவன் நாமெல்லாம் ஏதாவது நல்லதாக பார்த்து செலக்ட் பண்ணி எடுப்போம்னு சொல்லி தானே கூப்பிட்டு வந்தா. அவளுங்க 2 பேர்த்தையும் அங்கே விட்டுட்டு நாம இங்கே உட்காந்து கதை அடிச்சுட்டு இருந்தோம்னா அவள் ஏதாவது தப்பா நினச்சிக்க போறாடி. அதெல்லாம் அந்த அக்கா ஒன்றும் நினைக்க மாட்டாங்க. அந்த அக்காக்காகத்தான் நாம போராடி 2 கட்டப்பையை வாங்கிட்டு வந்தோம்னு சொன்னோன்னா அந்த அக்கா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. என்ன எல்லாரும் இங்கே நின்று பேசிட்டு இருக்கீங்க? இல்லைங்க, நடு ரோட்டில் தான் நின்று பேசலான்னு சொல்லியிருந்தோம். அப்போவும் நாங்கள் பார்த்தோமா இந்த கடை திறந்துருந்துச்சா, சரி ஏசி காற்றுல உட்காந்து பேசலாமேன்னு சொல்லி இந்த கடைக்குள்ளே வந்து நின்று பேசிட்டு இருக்கோங்க்கா. பைத்தியக்காரிகளா? அதை கேட்கலடி. அங்க மாப்பிள்ளை துணி எடுத்துட்டு இருக்க, நீங்க 4 பேர் மட்டும் தனியா இங்க நின்று என்னத்தையும் கூடி பேசிட்டு இருக்கீங்களே, அதான் அங்க வாங்கன்னு சொல்லத்தான் கூட்டிட்டு போகலான்னு வந்தேன். இங்க பார்த்தா எகத்தாளமா பேசி நின்றுட்டு இருக்க நீ. அக்கா இதில் என்னங்க எகத்தாலும் இருக்குது? நான் சும்மா கிண்டலுக்கு சொன்னேங்க்கா. அது நீங்கள் ஜாலியாக எடுத்துக்கணும். இதெல்லாம் நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கக்கூடாது சொல்லிட்டேன். இப்படியெல்லாம் பண்ணிங்கன்னா பின்ன எனக்கு பிடிக்காது. நான் உங்களை பிடிச்சி கடிச்சு வச்சிருவேன், பார்த்துக்கோங்க. கடிப்ப நீ எனக்கு கடிச்சனா உன் பல்ல உடைச்சிடுவேன், பார்த்துக்கோ. ஐயோ கோமதி, அவளும் பேசுறாளே, நீங்க கூட பேசி நின்றுட்டு இருக்கே கோமதி. அவ சும்மா கிண்டலுக்கு எதையாவது ஒன்றத்தை பேசிட்டே நின்றுட்டு இருப்பா. சரி நீ சொல்லு, பையனுக்கு துணி எடுத்துட்டியா இல்லையா? அதெல்லாம் எடுத்தாச்சு லட்சுமி. இனி பில்லை மட்டும்தான் போடணும். நானும் பூஜாவும் வேணா போய் பில் போட்டுட்டு எடுத்துட்டு வரோம். அக்கா நீங்க போகாதீங்கக்கா. நீங்க போனா ஒரே ஒரு கட்டப்பை தான் தருவான். எங்ககிட்ட கொடுங்க, நாங்களே போய் பில்லை கட்டிட்டு இனி 10 கட்டப்பை வாங்கிட்டு வரோம். 10 கட்டப்பையா? அதே வண்டி உங்க மூஞ்சிகளுக்குள்ள 10 கட்டப்பை தந்தது? 1ஓ 2ஓ தான் தருவாங்க. 10 யாராவது தருவாங்களாடி? நாங்க யாரு? எங்ககிட்ட எல்லாம் முடியுமா? நாங்கெல்லாம் இப்ப போய் பொண்ணுக்கு பில்ல போட்டு 10 கட்டப்பையை வாங்கி வச்சிருக்கோம். உங்களுக்கு தெரியுமா அது? அதனால மாப்பிள்ளையோட பில்லையும் எங்ககிட்ட கொடுங்க. இனி 10 கட்டப்பை வரும். ஆளுக்கு 4 நாளா பிரிச்சுக்கலாம். உங்களுக்கு உங்க வீட்டுக்காரருக்கு மார்க்கெட்டுக்கு போக செலவெல்லாம் வாங்குறதுக்கு சரியா இருக்கும்ல. அப்பனும் சரிங்கடி, நான் பில்லு தரேன். நீங்களே போய் பில்லையும் கட்டிட்டு கட்டப்பையும் 10 என்ன 20 கொடுத்தாலும் வாங்கிட்டு வந்துருங்க. அக்கோ ஆசைப்படலாம், பேராசைப்படக்கூடாது. 10 நாங்கள் முட்டி மோதி உருட்டி மரட்டி வாங்கிட்டு வந்திருக்கோம். இதில் 20ஆமா? ரொம்ப தாங்க ஆசை உங்களுக்கு. சரிடி பெரிய பொண்ணு, எத்தனையோ கிடைக்கிற வரைக்கும் லாபம், அத்தனையும் அள்ளிட்டு வந்து போ. ஏன் சுஜி, அம்மா எங்கடி போயிருப்பாங்க? ஒரு வார்த்தை கூட சொல்லாம எங்கேயோ போயிட்டாங்க. ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏண்டி உன்ன மாதிரி தானே நானும் இங்கே ஒன்றுமே தெரியாமல் புரியாமல் உட்காந்துட்டு இருக்கேன். எனக்கு மட்டும் என்ன தெரியுமா? நீ என்கிட்டயே சும்மா கேள்வி கேட்டுட்டு இருக்க. நானே பசிக்குது, இந்த அம்மா எங்கே போய் தொலைஞ்சோன்னு பார்த்துட்டு இருக்கேன். பசிச்சுன்னா போடி, இப்போ கிச்சனில் சாப்பாடு இருக்கும், அதை எடுத்து போட்டு சாப்பிடு போ. அம்மா மதியானத்துக்கு ஒன்றுமே பண்ணலடி. காலையில் வச்ச அதே பருப்பு சாதம் தான் இருக்குது. போடி, அதையவே போய் போட்டு சாப்பிடு. பசிக்கிறதுக்கு பேசாமல் ஏதோ இருக்கிறதையாவது போட்டு சாப்பிடலாம். 2 முட்டையாவது வறுத்து பருப்பு சாதத்தை போட்டு சாப்பிடு. நானும் இப்போ அதைத்தான் போய் பண்ணணும் போல. அதுக்கு இல்லடி, அம்மா நம்மகிட்ட சொல்லாமல் எங்கேயுமே போக மாட்டாங்களே. அது இவ்வளோ நேரம் ஆகி வராமல் இருக்க மாட்டாங்க. நாம் வீட்டுக்கு வந்துடுவோம்னு தெரியுமில்ல. எப்படியும் நம்ம வந்து ஒரு அரை மணி நேரத்துலையாவது வந்துடுவாங்க. ஒருவேளை இந்த கோமதியா பெரியம்மா வீட்டில் இருப்பாங்களோ, அவங்க வீட்டுக்கு வேணால் போய் பார்க்கலாமா? அவங்க வீட்டிலலாம் இருக்க சான்ஸ் இல்லடி சுஜி. ஏன்னா அவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா இந்நேரத்துக்கு அவங்க நம்ம வீட்டுக்கே வந்திருப்பாங்களே. பின்ன எங்கே தாண்டி போயிருப்பாங்க? ஏ சுஜி, சோனி, என்ன உங்க வீட்லயும் உங்க அம்மா இல்லையா? ஆமாண்டி. எங்க போனாங்கன்னு தெரியுமாடி? தெரியும்டி. எங்க போயிருக்காங்களாமா? அது பூஜாக்காக்கு நிச்சயத்துக்கு ட்ரெஸ் எடுக்க போயிருக்காங்களாமா. உனக்கு யார் சொன்னா? எங்கள் பாட்டியும் அத்தையும் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்கடி. இப்போ நான் போய் எங்கள் பாட்டிக்கிட்ட கேட்டேன். பாட்டி தான் சொன்னாங்க, இந்த மாதிரி பூஜாக்கா நிச்சயதார்த்தத்துக்கு துணி எடுக்க போயிருக்காங்கம்மா,
வந்துருவாமா அப்படின்னு சொன்னாங்க. அதான் உங்களுக்குலாம் விஷயம் தெரியுமோ தெரியாதோன்னு நான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன். பாத்தியாடி எப்படின்னு? நம்ம கிட்ட சொல்லியிருந்தா நாமளும் அவங்க கூட போயிருக்கலாம்ல. இன்னும் ஜாலியா இருந்திருக்கும். அப்படியே இன்னைக்கு ஃபுல்லா துணி கடை மார்க்கெட்டு அங்க இன்னும் ஜாலியா சுத்திட்டு வெளியே ஏதாவது சாப்பிட்டுட்டு வந்திருக்கலாம். அவங்களுக்கு நம்ம கிட்ட சொல்லாம கொள்ளாம அவங்க மட்டும் போயிட்டாங்க. பரவாயில்ல விடுடி, கல்யாணத்துக்கு துணி எடுக்க போறப்ப நாமளும் கூட போனோம்னா போச்சு. நிச்சயத்துக்கு துணி எடுக்க போறப்பவே சொல்லலை. இது இந்த லட்சத்துல இவங்க கல்யாணத்துக்கு துணி எடுக்க போறப்போ நம்மகிட்ட சொல்ல போறாங்க. அதெல்லாம் இப்போ மாதிரியே அப்போ அவங்களே சொல்லாம கொள்ளாம போய் துணி எடுத்துட்டு வந்துருவாங்கடி. இருந்தாலும் அடுத்த மாசம் தீபாவளி வருது இல்ல, அப்ப தீபாவளிக்கு நம்மள துணி எடுக்க கூட்டிட்டு போய் தானே ஆகணும். அப்ப ஜாலியா சுத்திட்டா போச்சு. ராக்கி, இப்ப ராக்கி வாங்கம்மா, வாங்கப்பா. வாராஜி, உட்காருங்க, வாங்க. நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கேன்ப்பா. நீங்கெல்லாம் எப்படி இருக்கீங்க? ஏன் இங்கே நின்றுட்டு இருக்கீங்க? வாங்க வந்து உட்காருங்க, வாங்க. வரதெல்லாம் இருக்கட்டும். வந்ததுல இருந்து நீ தான் வாங்க வாங்கன்னு சொல்லி துடிச்சிட்டு இருக்க. எங்க வீட்ல உன் பொண்டாட்டியும் மாமியார் எல்லாம் காணோம். வீட்ல யாரும் இல்லையே என்ன? எல்லாரும் இருக்காங்க ராஜி. குழந்தைக்கு தண்ணி போட்டு விட்டு தூங்க வச்சுட்டு இருந்தாங்க. இதான் இப்போ வந்துருவாங்க. இரு, நான் உங்களை கூப்பிடுறேன். அவங்க அங்க பின்னாடி கொல்லப்புறத்துல இருக்காங்க. இரு, கூப்பிடுறேன். அத்தை, அத்தை, ரம்யா, சீக்கிரம் வாங்க. யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. ரம்யா, என்ன பண்ற? சீக்கிரம் வா. ஏன் மாப்ள, என்னாச்சு? எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்கீங்க? ரம்யா அங்க குழந்தைய தூங்க வச்சிட்டு இருக்கா. யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. வாங்க வாங்க உட்காருங்க. நாங்க வந்ததே பிடிக்காத மாதிரி மூஞ்சி வச்சுட்டு கூப்பிடுறீங்க. ஏமா, வீட்டுக்கு வந்தவங்கள வாங்கன்னு கூப்பிடணும், அதான் முறை. என் மூஞ்சி இப்படித்தான். இல்லை என் மூஞ்சி எப்படி வச்சு கூப்பிட்டா உனக்கு என்னம்மா? வந்தாச்சு, வாங்க வந்து உட்காருங்க. சரி உட்காருங்க, நான் போய் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன். பாருமா சுமி, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா. ஏன் நீ எங்கள் வீட்டில எல்லாம் பச்சை தண்ணி கூட குடிக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா என்ன? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. இப்பதான் வர்ற வழியில ஹோட்டல்ல எல்லாம் நல்லா ஃபுல்லா சாப்பிட்டுட்டு வர்றோம். உட்கார நேரம் இல்ல. வந்த விஷயத்த சட்டு புட்டுன்னு சொல்லிட்டு கிளம்பணுவோம், அதான். வந்த விஷயமா? என்ன விஷயமா இருக்கும்? எங்கம்மா ரம்யா? ரம்யாவையும் கூப்பிடு, சொல்லிட்டு நாங்கள் கிளம்புறோம். வாங்கத்த. என்ன வராதவங்கெல்லாம் வந்திருக்கீங்க? இப்போதான் இங்கே வர்றதுக்கு கண்ணு தெரியுதோ? இங்கே பாருமா ரம்யா, இப்போ நான் வந்துட்டு அது இது அந்த இந்த பேச்சுக்கெல்லாம் வரலம்மா. உன் கொழுந்தனுக்கு நிச்சயத்தை வச்சுருக்கேன். வர ஞாயிற்றுக்கிழமை நிச்சயம். அதை சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன். என்ன திடீர்னு வந்துட்டு நிச்சயம்னு சொல்கிறீங்க? எந்த ஒரு விஷயமே சொல்லலை. அதுக்குள்ளே பொண்ணெல்லாம் பார்த்தாச்சா? ஆமாம்மா, பொண்ணெல்லாம் இப்போ தான் பார்த்தோம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம், பார்த்துக்கோங்க. அதனால் சட்டுப்பட்டு நிச்சயத்தை பண்ணி விட்டுடலாம். ஏன்னா அவள் ஜாதகத்தில் இனி ஒரு வருஷம் போச்சுன்னா அதுக்கப்புறம் அவன் கல்யாணம் ஒரு 5-7 வருஷம் தள்ளி தான் நடக்கும்னு சொல்லியிருக்கு. அதனால் சரி, இந்த ஒரு வருஷத்துக்குள்ளேயே பார்த்து சட்டுப்பட்டுன்னு முடிச்சு விட்டுடலாம் தான் சீக்கிரமாக பண்ணிட்டு இருக்கோம்மா. அதனால தான் யாரையும் எதுக்கும் கூப்பிடல. நம்ம வீட்டு ஆளுங்க மட்டும்தான். நாமன்னு போய் பொண்ணு வீட்டில் தான் நிச்சயம். பொண்ணு வீட்டிலே போய் நிச்சயத்தை பண்ணிட்டு வந்துடலாம் தான் இருக்கோம். ஓ அப்படிங்களா? சரி, சந்தோஷம். ஆமாம், நம்ம என்னதான் தலைகீழாக நின்னாலுமே ஜாதகப்படி தானே நடக்கும். ஜாதகத்தில் ஆகாதுன்னு சொன்னாங்கன்னா பின்ன இன்னும் 5-7 வருஷம் கழிஞ்சு கல்யாணம் ஆகிறதுக்குள்ள பையனுக்கு ரொம்ப வயசாகி போயிடும். அப்போ பொண்ணு தேடி கண்டுபிடிக்கிறதுல ரொம்ப கஷ்டம். அப்போ பொண்ணு கிடைக்கிறது கஷ்டம். அது சொன்ன மாதிரி எப்படியோ ஒன்று சீக்கிரமாக இப்போவே முடிச்சு விட்டுட்டிங்கன்னா தான் நல்லது. சரி, எங்கம்மா என் பேத்தி? உள்ளே தூங்கிட்டு இருக்கா மாமா. நல்ல வேலை உங்களுக்காவது அவளை பற்றி ஞாபகம் வந்துச்சே, அது வரைக்கும் சந்தோஷம்தான். பாத்தியாம்மா, உன் மருமக எப்படி நம்மளை குத்தி காத்தி பேசுகிறான்னு? எல்லாம் உன் புருஷனால தான். உன் புருஷன் வாயை வச்சு சும்மா இருந்தானா என்னத்துக்கு நமக்கு இந்த பேர் வரப்போகுது? வாயை வச்சு சும்மாவே இருக்க மாட்டாரு. இப்போ பேத்தியை பார்க்காட்டினா என்னவாம்மா? பெருசாக இவ ஆம்பளை பையனை பெற்று போட்டா அள்ளி அணைச்சி எடுத்து தூக்கி கொஞ்சிறதுக்கு. பொட்டப்புள்ள தானே, அதை பார்த்தா என்ன பார்க்காட்டினா என்ன? அது இவ ஆடின ஆட்டத்துக்கெல்லாம் இவளை தனியாக வந்து பார்த்து ஆட்டுறாங்க. விடுராஜி, இப்போ தம்பி கல்யாணத்தை வச்சுட்டு அதையும் இதையும் பேசி எதையும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்க வேண்டாம். பின்ன அவள் மூத்த மருமக என்னதான் இருந்தாலும் பின்ன அவள் வந்தால் தான் நல்லா இருக்கும். அவள் வராட்டினா 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க. நீ கொஞ்சம் வாயை மூடிட்டு கம்முன்னு இரு. அம்மாடி ரம்யா, குழந்தைய இங்கே தூக்கிட்டு வாமா. இல்லைங்கத்த, இப்போதான் கஷ்டப்பட்டு தூங்க வச்சேன். அவளை இங்கே தூக்கிட்டு வந்தால் எழுந்திரிச்சிருவா. பின்ன அவளை மறுபடியும் தூங்க வைக்கிறது ரொம்ப கஷ்டங்கத்த. நைட்டெல்லாம் கூட தூங்க மாட்டேங்கிறா. பகல் டைமும் தூங்காமல் இருந்தா பின்ன கஷ்டமாயிடும் இல்லையா? அதனால் வாங்க உள்ளே வந்து பார்க்குறீங்களாம்மா. அட என்ன அழகு, எவ்வளோ அழகாக தூங்குது என் செல்லக்குட்டி. ஆமாம், இவ்வளோ நாள் வராமல் இப்போ பெருசாக வந்து கொஞ்சம் வந்துட்டாங்க. பிறந்த குழந்தைய ஹாஸ்பிட்டலில் பிறந்த உடனே வந்து பார்க்க வரல. இவ்வளோ 2-3 மாதம் ஆச்சு, அப்பவும் பார்க்க வரல. இப்போ பையனுக்கு நிச்சயம் சொன்ன உடனே கூப்பிட மட்டும் வந்திருக்காங்க. அதுவும் என்னையோ என் பிள்ளையோ பார்க்க வரல. அவங்க பையன் நிச்சயத்துக்கு கூப்பிட வந்திருக்காங்க. இதில் சும்மா பொய்யா நடிப்பு வேற பையன் முன்னாடி. என்னத்த சொல்ல, இல்லை என் தலையெழுத்து. தெரியாதனமாக இவங்க வீட்டுக்கு போய் மருமகளாக வச்சு தொலைச்சிட்டேன். வேற எங்கேயாவது போய் தொலைஞ்சிருக்கலாம். இப்போ எவ்வளோ ஒருத்தையை கூட்டிகிட்டு வர நினைக்கிறாங்க. பாவம், இவளுக்கு மாட்டினாலோ. அம்மா பாருமா, உன் பேத்திய
அப்படியே உன்ன மாதிரியே இருக்கா பாரு, எவ்வளவு அழகா இருக்கா பாரு. ஆமா, அப்படியே ராணி மாதிரியே இருக்கா. அதைத்தான் நானும் சொல்லுவேன் ராணி கிட்ட, உன் பேத்தி அப்படியே உன்ன மாதிரியே இருக்கா ராணின்னு. எனக்கு இவ என்ன மாதிரி தெரியலடா ராக்கி, அப்படியே அவ அத்தை மாதிரி இருக்கா பாரு, ராஜி மாதிரியே இருக்கா பாரு, எவ்வளோ அழகா இருக்கா பாரு. ராஜியும் குழந்தையில இப்படித்தான் இருந்தா, என்ன இனி கொஞ்சம் கலரா இருந்தா, இவ கொஞ்சம் மாநிறமா இருக்கா, அவ்வளோதான். நிறத்துல எல்லாம் என்ன இருக்குங்க அத்தை, நிறம் எல்லாம் முக்கியம் இல்லை, குணம் தான் முக்கியம். கலரா இருக்கிறவங்க உள்ளம் கருப்பா இருக்கும், கருப்பா இருக்கிறவங்க உள்ளத்தை பார்த்தா நல்ல கலரா வெள்ளையா வெகுலியா இருப்பாங்க. அதனால தோல் நிறத்தை பார்த்து யாரையும் எடை போட்ட முடியாதுங்க அத்தை, அவங்க அவங்க குணத்தை வச்சு தான் எடை போட முடியும். இப்போ எங்க அம்மா என்ன பேசிட்டாங்கன்னு சொல்லி நீ இப்படி பேசிட்டு இருக்க? நான் என்னத்த பேசிட்டேன்? அத்தை நிறத்தை பற்றி சொன்னாங்க, அதனால எனக்கு என்ன தோணுச்சோ அதை நான் சொன்னேன். இதுல உங்களுக்கு என்ன ஆகுது? ராஜி சும்மா இருமா, இதுல நீ ஏமா டென்ஷன் ஆகுற? அவ என்ன அப்படி சொல்லிட்டா? சரி இரு, நான் என் பேத்தியை தூக்குறேன். வாடா வாடா என் சொல்ல குட்டி வாடா. அத்தை ஒரு நிமிஷம், டக்குன்னு அப்படி வெளியே இருந்து வந்து குழந்தையெல்லாம் தூக்கிடாதீங்க அத்தை. கொஞ்சம் கையை போய் கழுவிட்டு வாங்க, இல்லாட்டி நாங்கள் சானிடைசிங் பாட்டில் இருக்கு பாருங்க, அதை வச்சு கையை நல்லா சானிடைஸ் பண்ணி குழந்தைய தூக்குங்க. ஏன்னா நீங்கள் வெளியெல்லாம் போயிட்டு வரீங்க இல்லையா, அது உங்கள் கையில் ஏதாவது ஜெர்ம்ஸ் இல்லை வைரஸ் ஏதாவது இருந்தால் குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிரும் நீங்கள் அப்படியே தூக்குனீங்கன்னா. அதனால கொஞ்சம் போய் ஹேண்ட் நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறமா குழந்தைய தூக்குங்க அத்தை. நாங்கள் என்ன இளவு வீட்டுக்கா போயிட்டு வந்திருக்கோம் நல்லா குளிச்சுட்டு சுத்த பத்தமாக வந்து குழந்தைய தூக்குறதுக்கு? நாங்கள் வீட்டில் இருந்து ஏறி காரில் ஏறி இங்கே தான் நேராக வந்து இறங்குறோம். இல்லை எங்கள் அம்மா குழந்தைய தொட்டா என்ன? வாமா, பெருசா என்னமோ உலகத்திலேயே இல்லாத பொல்லாத பிள்ளைய பெத்துட்டா இவன். வா, உனக்கு இதெல்லாம் தேவையா? வீட்டில் தங்க மாட்டேன், என்னோட 2 பிள்ளைங்க இருக்கு, அதை நீ கொஞ்சி தூக்கி விளையாடு. வா. ஏன் ரம்யா? என்னங்க இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்? நீங்க வெளியே போயிட்டு ஒரு கடைக்கு போயிட்டு வந்தாலே நான் உங்களை ஹேண்ட் சானிடைஸ் பண்ணி தானே குழந்தைய தூக்குங்கன்னு சொல்லுவேன். இதுல நான் சொன்னதுல என்ன தப்பாச்சு? என்னமா அவங்களுக்கு மட்டும் சொன்ன மாதிரி நீங்க என்கிட்ட கேக்குறீங்க? நான் வீட்டுக்கு யார் வந்தாலுமே நல்ல கையை கழுவி இல்லாட்டினா சானிடைசர் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தானே குழந்தைய தூக்குங்கன்னு சொல்லுவேன். சரி சரி விடுங்கம்மா, இப்ப நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்காதீங்க. அவ அப்படித்தான், அவ அம்மாக்காரிய ஏதாவது ஒண்ணு சொல்லி அவ அம்மாக்காரிய மீதி யாரு கூட சேர விடாம அவ கூடயே தான் வச்சுட்டு இருப்பா. விடு. இல்லைங்க மாமா, இவர் என்னமோ நான் தப்பு பண்ண மாதிரி சொல்றாரு. நான் வீட்டுக்கு யார் வந்தாலும் நான் இப்படிதாங்க மாமா பண்ணுவேன். எங்க அப்பா எங்க அம்மா இல்லை எங்க சொந்தக்காரங்க யார் குழந்தைய பார்க்க வந்தாலும் ஃபர்ஸ்ட் அவங்க கையை சானிடைஸ் பண்ண வச்சுட்டு தான் நான் என் குழந்தைய அவங்க கிட்ட தருவேன். நான் இவங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி பண்ணா இவர் சொல்றதுல இவர் கேட்கறதுல நியாயம் இருக்கு. நான் வீட்டில் வர எல்லாத்தையும் அப்படிதானே பண்றேன். இருந்தாலும் நீ கொஞ்சம் அமைதியா இருந்திருக்கலாம். இவ்வளோ நாள் கழிச்சு இப்பதான் அம்மா குழந்தைய பார்க்கவே வந்திருக்காங்க. இப்ப போய் நீ சானிடைஸ் பண்ணி தொடுங்க அதை பண்ணி தொடுங்கன்னா அவங்களுக்கு கோவம் வராத பின்ன? அவங்க என்ன நினைப்பாங்க? அதான் அவங்க இப்ப போயிட்டாங்க. உனக்கு சந்தோஷமா? நீயும் உன் குழந்தையுமே சந்தோஷமா இருங்க, போங்க. ரம்யா விடுமா, இதெல்லாம் ஒரு பேச்சுன்னு பெருசாக்கிட்டு இருக்காத, விடு. அவளுகளை பத்தி தான் உனக்கு தெரியுமில்ல, அவங்க எப்பவுமே அப்படித்தான். விடு, நீ வா.